திருப்பூர் அருகே அரசு பள்ளியில் மொட்டை மாடியில் அமர வைக்கப்பட்டு பாடம் நடத்தப்பட்டது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியாகிய நிலையில் பள்ளி கல்வித்துறையினர் நேரடியாக ஆய்வு செய்து புதிய கட்டடங்களை கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். வீரபாண்டி பகுதியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். பள்ளியில் போதிய கட்டடங்கள் இல்லாத சூழலில் மாணவர்கள் தரையில் அமர்ந்தும் மொட்டை மாடிகளில் அமர்த்தப்பட்டும் கற்பிக்கப்படும் நிலை நீடித்தது. இந்த அவலம் தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. பள்ளி நிர்வாகத்திடம் இது தொடர்பாக கேட்டபோது போதிய வகுப்பறைகள் இல்லாததால் வேறு வழியின்றி மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என இவ்வாறு செயல்பட்டதாக தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் 6 ஆண்டுகளுக்கு மேலாக பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றும் வேதனையை பகிர்ந்து கொண்டனர். பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நீடிப்பதாகவும் இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்றும் உள்ளூர் மக்களும் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். பார்க்கும்போது ரொம்ப ஹையரா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கான பிளேஸ் கிடையாது, கிளாஸ் ரூம்ஸ் கிடையாது, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது கிடையாது. ஹையர் ஆபீசரா இருக்கிறவங்க ஏதாவது மூவ் ஆன் பண்ணி ஒரு 6 இயர்ஸாவே இந்த நிலைமை தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, இடம் இல்ல வெளியே போய் சேர்ப்போம் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது கட்டட வசதியை பற்றியது மட்டும் இல்லை, மாணவர்களின் மனநிலை சார்ந்தது என கூறும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் காலம் தாழ்த்தாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதை கலெக்டர்கிட்ட நாங்கள் அடிக்கடி மனு கொடுத்துட்டோம். கவுன்சிலர் வச்சு மனு கொடுத்தாச்சு. கவுன்சிலரு இடம் இருக்கு, காளிக்குமாரசாமி கோயில் பக்கத்தில் இடம் இருக்கு, கோயில் பூமி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு கெட்ச் முதல் போட்டு நாங்கள் என்ன கொண்டு கலெக்டரேட்ல கொடுத்துட்டோம். இன்னும் அதுல இருந்து எங்களுக்கான தெளிவான தீர்வு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அரசு பள்ளியின் அவலம் தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியாகிய 1 மணி நேரத்திற்கு உள்ளாகவே பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டனர். புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆய்வு செய்ததாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி காளிமுத்து புதிய தலைமுறையிடம் தகவலை பகிர்ந்து கொண்டார். வருவாய்த்துறை வந்திருக்கிறாங்க, மாற்று இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் அந்த மாற்று இடத்தை கல்வித்துறைக்கு மாற்றி நபார்டு மூலமா கட்டடம் கட்டி விரைவில் இதுக்கு வெகு விரைவில் இதுக்கு தீர்வு காணப்படும் சார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை குறையாமல் பார்த்துக் கொள்ள தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நிலையில் போதிய வகுப்பறைகள் முறையான வசதிகள் இல்லாததால் 1800 பேர் பயின்று வந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 1000ஆக குறைந்துள்ளது வேதனை தரும் செய்தியாக உள்ளது. மொட்டை மாடியிலும் தரையிலும் அமர்ந்திருந்த மாணவர்கள் விரைவில் புதிய வகுப்பறை கட்டடங்களுக்குள் அமர்வார்கள் என்கின்ற நம்பிக்கையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கோவை செய்தியாளர் பிரவீன்.